செல்லுமா? நம்ம என்னென்ன செய்கிறோமோ, நம்ம வாழ்நாளில் நம்ம கர்த்தரை அறிந்து கொண்டுட்டோம், நல்லா வேதம் வாசிக்கிறோம், நல்லா பைபிள் படிக்கிறோம், ஆனால் நம்முடைய நீதி என்ன பண்ணுமா? அதுதான் நம்மளை காக்குமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு சொத்து இருக்குது, என்னை பின்னால் என்ன சொல்ல, நான் வயசான பிறகு என் பிள்ளைகள் பார்த்துப்பாங்க, அல்லது என் வயசான பிறகு என்னுடைய சொத்து இருக்குது, நான் வாழ்ந்துப்பேன், யாரோட உதவி இல்லைன்னு சொல்லி நிறைய பெண்கள் இப்போ சொல்கிறாங்க. நிறைய பெண்கள், வேலைக்கு போகிற பெண்கள்லாம் சொல்கிறாங்க, கணவரோட உதவியெல்லாம் இல்லை, கணவரோட நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன். ஆமென். அப்படி கர்த்தர் சொல்லலை. ஆமென். கணவரோட நம்ம என்ன பண்ணணும்? யார் கர்த்தர் நமக்கு கணவராய் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரோ அவரோடு இணைந்து சமாதானமாய் வாழணும். ஆமென். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும்? சமாதானமாய் வாழ கற்றுக்கொள்ளணும். ஆமென். எது நமக்கு உலகத்தில் உயர்வாய் கொடுத்திருந்தாலும் நம்ம நீதி நற்கிரியைகள் நமக்கு தான் என்ன பண்ணுமா? அதுதான் நம்மளை பின்னால சொல்லுவான். ஹல்லேலூயா. நற்கிரியைகள், நல்ல செயல்களை நாம செய்ய வேண்டும். இதெல்லாம் எங்க மறந்து வருது? வேதனை வரும்போது டக்குன்னு மறந்து போயிடும். இன்னைக்கு வாக்குத்தத்தங்களை பெற்ற உடனே நான் மீண்டும் சொல்றேன், வாக்குத்தத்தம் பிளெஸிங்கான வாக்குத்தத்தம் தான். அதிசயத்தை கர்த்தர் செய்வார், வழிகளை உண்டு பண்ணுவார். ஆனா அந்த வழி எப்போ இல்லாம போவோம்? வழியே இல்லைன்னா தானே வழியை தேடுவேன். அப்ப அது ஒரு பிரச்சனை தானே. ஏதோ ஒரு சூழ்நிலையில தண்ணீர் கர்த்தர் தராருன்னா அங்க இல்லைன்னு வருதுனால தான் கர்த்தர் நிறைவே தருகிறார். அப்ப அது ஒரு பிரச்சனை, ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில ஏற்படும். ஆனா அந்த சூழ்நிலை பாவம் செய்யாதபடி, மறந்து போகாதபடி நீ எவ்வளவாய் நீ காத்திருக்கிறாயோ, தேவன் செய்கிற அற்புதத்தை நீ பார்த்துக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா தேவ அன்பு விசேஷம். சொல்லுங்க, உங்க அன்பு என்னை தாங்கியது, உங்க கிருபை என்னை நடத்தியது, உங்க அன்பு என்னை தாங்கியது, உங்க கிருபை. கிடக்குறனே, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, உன்கிட்ட இருந்து உனக்கு பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு உன்னை தேடி வரும். உன்னை உயர்த்துகிற வாய்ப்பு உன்னை தேடி வரும். நாட் ஒன்லி இந்த மினிஸ்ட்ரி, பல நேரங்களிலே எல்லா எலிஜிபிலிட்டியோட இருக்கும், எல்லா எலிஜிபிலிட்டியோட இருக்கும். ஆனா நமக்கு கிடைக்கல, நமக்கு அது அடைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ ரெக்கமெண்டேஷனுக்கு போன, காசு கொடுத்தாவது வாங்கலான்னு பார்த்துக்க, இல்ல அவரை பிடிச்சா கிடைக்கும், இவரை பிடிச்சா கிடைக்கும், அந்த மந்திரியை பிடிச்சா கிடைக்கும், இந்த எம்எல்ஏவை பிடிச்சா கிடைக்கும், காசு போனதுதான் மிச்சம். ஆண்டவர் சொல்றாரு, ஜஸ்ட் வெயிட். நீ இருக்கிற இடத்துக்கு வந்து உன்னை கூட்டிட்டு போறதுக்கு நான் ஆள் வச்சிருக்கிறேன். நான் மட்டும் உனக்கு கொடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன்னா நான் ஆளை அனுப்பி உனக்கு கூட்டிட்டு போவேன். ஆனா நான் கொடுக்க கூடாதுன்னு உனக்கு டிசைட் பண்ணிட்டேன்னா நீ எவ்வளவு பேரை தேடினாலும் வெளியே போக முடியாது. ராஜாவுடைய பானபாத்திரக்காரனையே நீ கையில வச்சு எனக்கு அவனுக்கு நன்மை செஞ்சு என்னை எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்தினாலும் நான் உனக்கு காப்பாற்ற விட மாட்டேன். ஏன்? நான்